ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிஒன் இஸ் ஃபைன். இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பதிவுல கொல்கத்தா டாக்டர் ரேப் கேஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து குற்றவாளிக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குற்றவாளிக்கு வாழ்நாள் முழுக்க சிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண் இருக்காங்க இல்லையா, கொலை செய்யப்பட்ட பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு 17 லட்சம் ரூபாய் வந்துட்டு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் வந்திருக்கு. ஆனா இந்த ஜட்மெண்ட்ல வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து உடன்படல. அதனால அவங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த 17 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு வந்து நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து எங்க பொண்ணை வந்து கொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி ரேப் பண்ணி கொன்னவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க லைஃப் டைம் வந்துட்டு இம்ப்ரெசன்மெண்ட் வந்து கொடுத்துட்டீங்க. அதுல வந்து இந்த ஜட்மெண்ட்ல எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை. அதனால எங்களுக்கு இந்த பணம் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த அமௌண்ட் கொடுத்ததை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து ஜட்ஜ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல நீங்க வந்து இந்த பணம் உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இது வந்து உங்க பொண்ணை வந்து கற்பழித்து கொலை பண்ணதுக்காக மட்டும் நீங்க நினைக்காதீங்க, இது சட்ட விதிகளின்படி இது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அதனால நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் வந்து சொல்றாரு. அப்ப கூட வந்து அவங்க வந்து அதை வந்து ஏத்துக்கவே இல்லை. இல்ல எங்களுக்கு வேண்டாம் அந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, உண்மையாவே அவங்க பேரண்ட்ஸை வந்து ரொம்ப பாராட்டணும். ஏன்னா எந்த ஒரு இழப்பீடும் வந்துட்டு ஒரு பெண்ணை வந்து பெண்ணுடைய கற்பையோ திருப்பி தர முடியாது. சரிங்களா, ஒரு உயிர் போனாலும் சரி, ஒரு கற்பு போனாலும் சரி, திருப்பி அந்த இழப்பீடு மூலமாக எதையுமே வந்து சரி செஞ்சிட முடியாது. அவங்களுக்கு வேண்டியது வந்து நீதிதானே தவிர இழப்பீடு கிடையாது. அதான் அவங்க பேரண்ட்ஸும் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் தான் வேணும், எங்களுக்கு எந்த காம்பன்சேஷனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. எங்களுக்கு வேண்டியது இழப்பீடு அல்ல, எங்களுக்கு வேண்டியது வந்து எங்க பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கான கரெக்டான தண்டனை வந்து அந்த குற்றவாளிக்கு கொடுக்கணும், அதை தான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. உண்மையாவே வந்து அவங்களை ரொம்ப பாராட்டணும் இல்லையா. இப்ப எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல. ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்பட்டு ஒரு கற்பழிப்பா இருக்கட்டும், ஒரு கொலையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்துட்டு காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடுறோம். எந்த ஒரு ஒரு பொண்ணால ஒரு பெண்ணை வந்துட்டு திருப்பி தரவே முடியாதுங்க. ஏன்னா எல்லாரும் வந்து அவங்கவுங்க பெண் குழந்தைகளை வந்து பொண்ணு மாதிரி வளர்த்துருப்பாங்க. பொண்ணுன்னா தங்கம் இல்லையா, தங்க மாதிரி அவங்க எல்லாருமே வளர்த்துருப்பாங்க. ஆனா அது அந்த தங்கத்தை வந்து இழப்பீடா வந்துட்டு வேற ஒரு விஷயம் கொடுக்கணும், வேற ஒரு பணத்தாலேயோ இதாலேயோ எதுலையும் சரி செஞ்சிட முடியாது. சரிங்களா, அதனால எப்போதுமே வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல, இந்த மாதிரி பணத்தால எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இது பண்ணணும்னு நினைக்கவே கூடாது என்னைக்குமே. இப்ப வந்து நீங்க பணத்தால ஒரு விஷயத்த வந்து ஒரு அநீதிக்கு வந்து ஈடுபடணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, திருப்பி திருப்பி அந்த குற்றவாளி என்ன பண்ணுவான், திருப்பி எகைன் அண்ட் எகைன் வந்துட்டு ஓகே அப்ப வந்து பணத்தை கொடுத்தா இவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்ப்பா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பணத்தால எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற மனப்பான்மை வந்துடும் தப்பு செய்யறவங்களுக்கு. அதனால இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க. எல்லா எல்லா பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தேவை வந்துட்டு அவங்களுக்கான நியாயமான நீதி தான். அவங்களுக்கு தேவையானது பணம் கிடையாது. ஓகே, இதைதான் நான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ. அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். அவங்களும் நல்லபடியா சீக்கிரமா அவங்க மன நிம்மதியோட வாழ கடவுளை நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். தேங்க்யூ ஆல். பாய்.